தனுஷ் இயக்கத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய படம் தான் இட்லி கடை. இந்த படத்தினுடைய கதையை தனுஷே ஓப்பனா சொல்லியிருக்காரு. நித்யமேனன் கதாநாயகியாகவும் அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண், அப்புறம் சமுத்திரகன்னி இவங்க எல்லாரும் இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பேசிய தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் சின்ன வயசுல நான் கிராமத்துல இருந்தேன். அங்க ஒரு இட்லி கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த கடையில தினமும் இட்லி வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. ஆனா கையில காசு இல்லைன்னு தெரியும். எங்க வயல்வெளியில பூ பறிச்சு கொடுத்தா எவ்வளவு பறிச்சு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுப்பாங்க. அதனால நான், எங்க அக்காங்க, அப்புறம் என்னுடைய கசின்ஸ் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு பூ பறிக்க கிளம்பிடுவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பூ பறிச்சு கொடுத்தா ஆளுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். அப்படியே அங்க இருக்க பம்ப் செட்ல ஜாலியா குளிச்சுட்டு அந்த ரோட்ல துண்டை கட்டிக்கிட்டு தக் லைஃப் மாதிரி நடப்போம். நேரா போய் அந்த இட்லி கடையில மர பெஞ்சில் உட்காந்தா 2 ரூபாய்க்கு 4 அல்லது 5 இட்லி கொடுப்பாங்க. அப்போ உழைச்சி சாப்பிட்ட அந்த இட்லியோட டேஸ்ட் இருக்கே. இப்போ நான் எவ்வளோ பெரிய கடைக்கெல்லாம் போயிருக்கேன், இது எல்லாத்தையும் அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இட்லி கடையை பற்றி ஏன் நம்ம படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அந்த கிராமத்தில் நான் சந்தித்த மனிதர்களையும் அந்த கதாபாத்திரங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு இங்கே நான் சில மனிதர்களும் அவங்களுக்கும் இந்த படத்தில் கதாபாத்திரமாக இருக்காங்க. இப்படி உண்மை கதாபாத்திரங்களை மையமாக வச்சு தான் எழுதின கற்பனை கதை தான் இந்த இட்லி கடை. இந்த படம் நம்மளுடைய பாரம்பரியான படம்னும் கலாச்சாரம் மற்றும் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம்ட்டு உறக்கமா சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.